கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. புதிய நாமம் ஏசாயா 62 அதிகாரம் 4 நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த உலகத்திலே நாங்கள் மற்றவர்களால் அங்கீகரிக்கப்பட முடியாதபடி வெறுக்கப்பட்டவர்களாய், என்னுடைய சூழ்நிலைகளெல்லாம் இருளாய் காணப்படுகிற வேளையிலே நான் புதிய நாமத்தை சூட்டி உன்னை அழைத்து ஆசீர்வதிக்கிறேன் என்று கூறுகிற அன்பின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமல் முறுமுறுத்து நன்மை செய்த தேவனை மறந்து தங்களை நடத்துபவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டபடியால் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, நான் அவர்களை முழுவதும் அகற்றி விடுவேன் என்று கர்த்தர் கூறுகிறார். தேவனுடைய மனதுருக்கம் மீண்டுமாக நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை சேர்த்து கொள்வேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்று உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். உன் தேசம் இனி வாழ்க்கைப்படும் என்கிறார். எப்சிபா என்றால் அவளில் எனக்கு இன்பம் இருக்கிறது என்று பொருள்படும். பியூலா என்றால் மணந்தவள் என்று பொருள்படும். இஸ்ரவேல் தேசம் பாவத்தால் வெறுக்கப்பட்டவளாக இருந்தாலும் இப்போது தேவன் அவளுடன் மன உறவு ஏற்படுத்தி புதிய நாமம் தரித்து ஒப்பந்தம் செய்கிறார். புதிய இஸ்ரவேலராகிய நம்மை பார்த்து கூறுகிறார், மணவளனாகிய கிறிஸ்து மணவாட்டியாகிய நம்மை சேர்த்து கொள்ள வேகம் வருவேன் என்று கூறுகிறார். எனவே நாம் ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவின் மணவாட்டிகள். மணவாட்டியாகிய சபையை சேர்த்து கொள்ள வரும்போது நாம் கரைதிரை அற்றவர்களாய் கற்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய பெயர் எப்சிபா என்று பியூலா என்று முத்தரிக்கப்பட்ட புதிய நாமம் தரித்தவர்களாக இருக்க வேண்டும். பிரியரே, எஸ்தரின் இயற்பெயர் அக்சால். பாபிலோனில் இருந்த பொழுது அவள் புதிய நாமம் தரிக்கப்பட்டு நட்சத்திரம் என்று பொருள்பட எஸ்தர் என்று அழைக்கப்படுகிறாள். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். எஸ்தர் காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. எஸ்தரின் தூய்மை, அடக்கம், ஜெப வாழ்க்கை, திட்டமிடுதல், தியாகம், எல்லா நற்குணமும் ராஜாவுடைய மனைவியாக ராணியாக முடிசூடப்பட்டாள். அதோடு நின்று விடாமல் தேசத்தின் மீட்புக்காக தேவனை மகிழ வைக்கும் வாழ்வை வாழ்ந்து காட்டினாள். நாமும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேன், எனக்கு மகிழ்ச்சியே இல்லை, தனித்து விடப்பட்டவள் என்றெல்லாம் புலம்பாமல் புது நாமம் தரித்து புதிய வாழ்வு வாழச் செய்யும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போமா? ஆமென்.